இங்கு வருகை தந்திருக்கும் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் தலைமையற்ற பெருந்தலைவர், விடுதலை போராட்ட வீரர், தியாகி, செயல் வீரர் காமராஜர், கல்வி கண் கொடுத்த முதல்வர் காமராஜர் அவர்கள், ஏழை பங்காளர், படிக்காத மேதை என்றெல்லாம் பாராட்டு பெற்றவர் காமராஜர். ஏழை குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்பது காமராஜரின் தனியாத விருப்பம். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். தங்கத்தட்டில் அமைந்திருக்கும் விருந்தினர்களுக்கும், வெள்ளித்தட்டில் அமைந்திருக்கும் என் ஆசிரியர்களுக்கும், வெண்கல தட்டில் அமைந்திருக்கும் என் மாணவ சிறுவர் சில வரிகள் பேச வந்துள்ளேன். திருப்பூர் குமரன் 1932ஆம் ஆண்டு காந்தியடிகளின் சட்ட மறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டு மறியலுக்கு சென்றார். ஆங்கிலேயரின் அடக்குமுறையால் தடியடிப்பட்டார். தம் கையில் பிடித்திருந்த கொடியை தம் உயிர் நீங்கும் வரை விடவில்லை. நம் நாட்டு விடுதலுக்காக பெரும்பாடு பெற்றவர்களுள் இவரும் ஒருவர். இவரை போல் நம் அனைவரும். தலைவரின் பெயர் காமராசர். பெருந்தலைவர், கர்ம வீரர் காமராசர். ஏழை பங்காளர், படிக்காத மேதை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் காமராசர். தன்னலம் சிறிதும் இல்லாதவர், பொதுநலம் கருதி வாழ்நாள் முழுதும் உழைத்தவர். விருதுநகரில் 15ஆம் தேதி 7ஆம் மாதம் 1903 அன்று குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் அருந்திய புதல்வராய் பிறந்தவர் காமராசர். இவரது இயற்பெயர் காமாட்சி. இவர் தம் 6ஆம் வயதிலேயே தந்தையை இழந்தார். தாய்மாமன் ஆதரவில் குடும்பம் இயங்கியது. குடும்ப சூழ்நிலை காரணமாக 6ஆம் வகுப்பு மேல் கல்வியை தொடர முடியவில்லை. தாய்மாமன் கடையில் விற்பனையாளராக பணி தொடங்கினார். 1940இல் தமிழ்நாட்டு காங்கிரசின் தலைவரானார் காமராசர். உழவும் தொழிலும் சிறக்க உழைத்தவர் காமராசர். மணிமுத்தாறு, கீழ்பவானி, வைகை, சாத்துனார் முதலிய அணைகளை கட்டி நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்தினார். காமராசர் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர். நாட்டு நலனை எண்ணி குடும்ப வாழ்வை துறந்த ஊருக்கு முறைக்கும் உத்தமரானார். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மக்கள் படிக்கக்கூடாது என்று முதலமைச்சராக இருந்த ராஜினாமா கொண்டு வந்தார். அதை கண்டு காமராஜர் பெரும் கோபம் அடைந்தார். மக்கள் எல்லோரும் பொங்கி எழுந்தார்கள். 1956 நான் திருவாளர் தியாகி திலக் சாஸ்திரியோட மகள் லட்சுமி ராஜாராம். நான் என் அப்பா வழியில் நாட்டுக்காக சில தொண்டுகளை செய்து வருகிறேன். இங்கு பயிலும் திருவொற்றியூரில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நாட்டுப்பற்றை அதிகம் ஏற்படுத்த 26 ஜனவரி, ஆகஸ்ட் 15 காமராஜ் பர்த்டேவைகளை கொண்டாடி வருகிறேன். இந்த மாணவர்களுக்கு எவ்வளவு நம்ம பாடம் சொல்லி கொடுக்கிறோமோ அந்த பணத்தில் இருந்து அந்த குழந்தைகளுக்காகவே போட்டிகள் நடத்தி ஏழை எளிய மாணவர்களுக்கு ஊக்கத்தை அளிவித்து வருகிறேன். இதுபோல கல்வி மலர, குழந்தைகள் வளர, பணிகள் தொடர நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.